கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நல்ல. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஃபாஹிரா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாருங்க அப்படின்னு எப்பவும் போல 7:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டா டைமுக்கு கிளம்பி எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொரு துறையில் அச்சீவ் பண்ணக்கூடிய நிறைய உமன்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் யாருன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இசக்கியம்மாள் அவர்கள். ஸோ இவங்க நிறைய மில்லட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு, இவங்க மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்துருங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேரு இசக்கியம்மாள். நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். என்னுடைய படிப்புலாம் பெருசா இல்லை. நான் ஸ்கூல் எஜுகேஷன் தான். நான் செல்வி ஹோம்மேட் அப்படிங்கிற ஸ்பைசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். ஆர்கானிக்கா எந்த கெமிக்கல் எந்த ப்ரெசர்வேட்டிவும் இல்லாம நேச்சுரலா மக்களுக்கு கொடுக்கணும், நல்ல ஃபுட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய கம்பெனியை நான் நல்ல முறையில பெருசா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட போயிட்டு இருக்குது என்னுடைய கம்பெனி. ஓகே மேம், எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த அனுபவங்கள்? 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்குது. நல்ல ஒரு திருப்தியான ஒரு மன நிறைவா இருக்குது எனக்கு. நல்ல பொருளை தயாரிச்சு மக்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி நேச்சுரல் ஆர்கானிக் ஃபுட்டை மக்கள் தேடிட்டு இருக்காங்க நிறைய. இதை நான் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நம்பிக்கையா நம்ம கிட்ட வாங்க வராங்க. நம்ம நல்ல ஃபுட்டை கொடுக்குறோம், நல்ல சுத்தமான முறையில கொடுக்குறோங்கிற என் மன திருப்தியோட நான் இந்த பிசினஸை பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். ஒரு நல்ல மன திருப்தியோட ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் இந்த சுய தொழிலுக்குள்ள வரணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி மேம் தோணுச்சு? தொழில்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து வந்ததுதான். என்னுடைய குடும்ப சூழ்நிலையான்னு தெரியாது. அது ஒரு காரணமான்னு தெரியல. ஆனா சின்ன வயசுல இருந்தே நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு எய்ம்லயே இருப்பேன். அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே வத்தல், வடகம், ஊறுகாய் இந்த மாதிரிலாம் தயார் பண்ணி நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஒன்று ஆரம்பித்தோம், ஃபேன்சி கடை. அந்த கடையில் ஓரளவு போயிட்டு இருக்கும்போதே லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் வருமானம் சரியா இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் நல்ல ஏரியாவில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு மெயினாக ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி அதில் இன்னொரு கடையும் ஓப்பன் பண்ணோம். அது கொஞ்சம் நல்லா போகலை. அப்புறம் லாஸ் ஆயிடுச்சு. அந்த கடைய வெக்கேட் பண்ணிட்டோம். அப்புறம் எனக்கு மறுபடியும் என்னுடைய தன்னம்பிக்கைய முயற்சியை நான் விடல. மறுபடியும் வீட்ல இருந்து என் பசங்க, என் மருமக எல்லாம் சொன்னாங்க, "நீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பிசினஸே பண்ணுங்க. நீங்க நல்ல ஏதாவது ஒரு பிசினஸ பண்ணணுங்கிற எய்ம்லயே இருக்கீங்க. அப்போ நீங்க ஏற்கனவே விட்டதே மறுபடியும் பண்ணுங்க." அப்படின்னு சொன்னதுனால எனக்கு நல்ல ஒரு ஐடியாவா தெரிஞ்சது. அப்படி மறுபடியும் நான் என்னுடைய பிசினஸ நான் விட்டதையே மறுபடியும் வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு மசாலா வகைகள் இது மாரி பிசினஸ் ஆர்கானிக் ஐட்டத்தெல்லாம் நான் கையில எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு உருவானதுதான். இந்த மாதிரி சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி நம்ம பண்ணணும் அப்படின்னு. சும்மா இருக்க பிடிக்காது எனக்குன்னு, ஏதாவது ஒண்ணு முடிஞ்சது செஞ்சுட்டே இருக்கிறது தான். ஓகே மேம். இப்போ சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த ஒரு ஆர்வம் இப்போ உங்களை ஒரு தொழில் முனைவோரா உருவாக்கி இருக்கு. இப்போ உங்களுடைய இந்த பிசினஸ் மூலமா என்னென்ன பொருட்களை தயாரிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் இதுல ஒரு மசாலா வகைகள்லாம் ஒரு 15 வகை மசாலா வகைகள்லாம் பண்றோம். அப்புறம் வத்தல், வடகம், அப்புறம் மில்லட்ஸ்ல இன்ஸ்டன்ட் மாவு வகைகள்லாம் பண்றோம். புட்டு மாவு, இடியப்ப மாவு, கஞ்சி மிக்ஸு அப்படி வெரைட்டிஸ் பண்றோம். மில்லட்ஸ் லட்டு வகைகள்லாம் பண்றோம். ஹெர்பல்ல இட்லி பொடி அந்த மாதிரி பண்றோம். புரோட்டீன் மிக்ஸ் பண்றோம். அப்புறம் சிறுதானிய அவல் வெரைட்டிஸ் பண்றோம். மில்லட்ஸ்லயே அவல் வெரைட்டிஸ் பண்றோம். நிறைய இதுல ஒரு 50, 60 ப்ராடக்ட்டுக்கு மேலேயே நான் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு பொருளை எடுத்து நல்ல ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கேன். எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம நான் செய்யறதுனால மக்களுக்கு சீக்கிரமா போய் நல்லா ரீச் ஆகுது. நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் எனக்கு வந்துட்டு இருக்கு. இதுல எனக்கு நிறைய மன நிறைவா இருக்குது இந்த பிசினஸ் நான் பண்றதுனால. சூப்பர் மேம். இப்போ நீங்க சொன்னீங்க எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாம
மக்களுக்கு வந்து ரொம்ப இயற்கையான முறையில நல்ல உணவுப் பொருட்கள தயாரிச்சு குடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு. இப்போ இந்த பொருட்கள் ஃபுல்லாவே இயற்கையான முறையில நம்ம பண்ணணும், இவ்ளோ பொருட்கள் செய்யணும் அப்படின்னு எப்படி மேம் கத்துக்கிட்டீங்க இந்த பிசினஸ? இது வந்து என்னுடைய ஓன் ப்ராடக்ட் இதுல நெறைய இருக்குது. வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள நாங்களே ரெடி பண்றது தான். வெளியில கடையில உள்ளது எதுவும் நெறைய வாங்குறதில்ல. அதுல கலர்ஸு இப்ப இதெல்லாம் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறதுனால, நாங்க வீட்லயே ரெடி பண்றது தான். அ எ என்னுடைய பையன் வெளியூர்ல இருக்கான். அவனுக்கு வந்து நான் மசாலா வகைகள்லாம் செஞ்சு குடுத்துருந்தேன். அந்த இதெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. என் பையனும் யூஸ் பண்ணான். பக்கத்துல இருக்கிறவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்ன மாரி சொன்னாங்க. அப்படியே அத ஒரு பிசினஸா அப்படியே எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம். அது போக கொஞ்சம் கிளாஸும் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் என்னுடைய ஓன் ப்ராடக்ட் போக மீதி எக்ஸ்ட்ரா கிளாஸும் அட்டெண்ட் பண்ணி நான் கத்துக்கிட்டேன் மேடம். ஓகே மேம். இப்போ வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வீட்லயே வச்சு தயாரிச்சு பண்ணிட்டுருக்கீங்களா? அல்லது ஷாப் மாதிரி தனியா வச்சிருக்கீங்களா? வீட்லயே தான் மேடம் வச்சு தயாரிச்சுட்டு இருக்கேன். வீட்ல வந்து அ ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் வச்சு தயாரிச்சுட்டு இருக்கேன். அதுவே எனக்கு நல்ல ஒரு திருப்திகரமா தான் இருக்குது மேடம். சூப்பர் மேம். ஸோ எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கு ஸ்டார்ட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட முதலீடுங்கிறது நமக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸோ நிறைய முதலீடு தேவைப்படும்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ முதலீட்டில் இந்த தொழிலை தொடங்குனீங்க? ரொம்ப கம்மியான முதலீட்ல தான் மேடம் தொடங்குனேன். இதுலேருந்து ரூ. 4000 அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நான் வந்து இத தொடங்குனேன். ஒரு வெயிட் மிஷினு, ஒரு சீலிங் மிஷினு, அப்புறம் ஒரு ஒரு அது போக ப்ராடக்ட்டுக்கு உள்ள பொருள் கொஞ்சம், மெட்டீரியல் கொஞ்சம் வாங்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவே எனக்கு அ அந்த அந்த ஒரு அமௌண்டே எனக்கு போதுமானதா இருந்துச்சு. நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அத வச்சு நான் அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த அந்த அமௌண்ட்ட வச்சே அப்படியே நான் ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே மேம். இப்போ ஒரு சின்ன முதலீட்டில் இந்த தொழிலை ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ மக்கள் மத்தியில இதற்கான வரவேற்புங்கிறது எப்படி இருந்துச்சு மேம்? ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கடையில உள்ள பொருட்கள கம்பேர் பண்ணி அவங்க வந்து பார்த்தாங்க. இது அத விட இது ஆர்கானிக்கா இருக்கிறதுனால அமௌண்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். இது வாங்கி இப்ப சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நேச்சுரலா இருக்குது. மசாலா ஐட்டங்கள்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அப்புறம் நெஞ்சு எரிச்சல் இந்த மாரிலாம் இல்ல அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் சொன்னாங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளா, ரிலேட்டிவ் அப்படியே பழகி கொஞ்சம் வாட்ஸ்அப் அந்த மூலமா தான் நான் குடுத்துட்டு இருந்தேன். பெரிய அளவுல நானும் போகல. ஆனாலும் இதுவே எனக்கு போதுமான ஒரு பிசினஸ் போயிட்டு தான் மேடம் இருக்குது. சூப்பர் மேம். இப்போ நீங்க சொன்னீங்க, ரொம்ப பெரிய அளவுல இல்லன்னாலும், ஒரு நல்ல ஒரு முறையில போய்க்கிட்டுருக்கு. ஒரு திருப்திகரமான சூழல்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள்லயே உங்களுக்கு ரொம்ப புடிச்சது எது? அதிகமா மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்ற பொருள் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? தயார் பண்ற பொருள்ல வந்து மேடம் மசாலா ஐட்டத்துல வந்து கரம் மசாலா அப்படிங்கிற ப்ராடக்ட் நல்ல மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ராடக்ட் அதெல்லாம் என்னுடைய ஓன் ப்ராடக்ட் தான். அது தயாரிச்சது வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. மக்கள் அத விரும்பி வாங்குவாங்க. அப்புறம் மில்லட்ஸ் லட்டு வந்து என்ட்ட நல்லா வாங்குவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து கருப்பு கவுனியில கஞ்சி மிக்ஸ் பண்றோம். அதுவும் நல்ல சுகர் பேஷண்ட் எல்லாம் நல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்குவாங்க மேடம். சூப்பர் மேம். இப்போ வந்து நீங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள மக்கள் விரும்பி வாங்குற அளவுக்கு நீங்க தயாரிச்சு குடுத்துட்ருக்கீங்க. பொதுவா வந்து நீங்க ஆஃப்லைன்ல மட்டும் தான் விற்பனை பண்ணிட்டுருக்கீங்களா? ஆன்லைன் மூலமாவும் குடுக்குறீங்களா? எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கீங்க? ஆஃப்லைன் மூலமா தான் மேடம் பண்ணிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் ஆஃப்லைன் மூலமா தான் பண்ணிட்டு இருக்கேன். லோக்கல்ல வந்து டோர் டெலிவரியா வந்து குடுத்துட்டு இருக்கோம். வெளியூர்ல வந்து கொரியர் மூலமா போயிட்டு இருக்குது. மார்க்கெட்டிங்க்கு ஆன்லைன் மூலமா பண்றதுக்கு நான் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அது கூடிய சீக்கிரமா அதையும் பண்ணலாம் அப்படின்னு ஐடியால இருக்கிறேன் மேடம். நிச்சயமா மேம். ஸோ இன்னுமே உங்களுடைய தொழில் சார்ந்து நிறைய வளர்ச்சிகள பார்க்க எங்களுடைய சார்பா வாழ்த்துக்கள சொல்லிக்கிறோம். இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்ஸ வாங்கணும் அப்படின்னாலோ, அல்லது பிசினஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்காக கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலோ, நேயர்கள் எப்படி உங்கள தொடர்பு கொள்றது மேம்? நேயர்கள் வந்து என்னுடைய செல் நம்பர் வந்து சொல்றேன் மேடம். 7333891826. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9994342509. செல்வி ஹோம்மேட் ஸ்பைசஸ் இமெயில் ஐடி. இன்ஸ்டா வந்து செல்வி ஹோம்மேட்ஸ் அப்படிங்கிறதுல தொடர்பு கொண்டா நாங்க அனுப்பிருவோம் மேடம். வெளியூருக்கு கொரியர் மூலமா அனுப்பிருவோம்.
சூப்பர் மேம். இப்போ வந்து நேயர்களுக்கும் தேவையான தகவலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ எந்த பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். ஸோ எந்த பிஸ்னஸ்லையுமே ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். நிறைய சவால்கள் பின்னால் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. அதுபோல் உங்களுடைய பிஸ்னஸில் என்ன சவால்களை அதிகமாக சந்திக்கிறீங்க? எப்படி அதை கடந்து வரீங்க? என்னுடைய பிஸ்னஸ்ல மேடம் மார்க்கெட்டிங் செய்கிறது தான் பெரிய ஒரு சவாலாக இருக்குது. நம்ம பொருட்களை தேடி கொண்டு வரதும் ஒரு சிரமம் தான். நல்ல நல்ல முறையில் சுத்தமான ஆர்கானிக் பொருளை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை தயார் பண்ணுறதை விட மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப அதிகமான ஒரு சவாலாக இருக்குது. அதுதான் கடந்து வர்றது தான் ஒரு பெரிய சவாலாக இருக்குது மேடம். ஓகே மேம். இப்போ வந்து எல்லா பிஸ்னஸ்லையுமே இருக்க மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்லையுமே இந்த மார்க்கெட்டிங் பெரிய சவாலாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இதை தாண்டி என்னதான் இருந்தாலுமே நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம ரொம்ப ப்ரௌடாக நினச்ச மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நான் ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான தருணங்களையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்ல அந்த தருணம் ரொம்ப சந்தோஷமான தருணம் நிறையவே இருக்குது மேடம். என்னுடைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய அம்மா கைவண்ணத்திலே இருக்குது. என்னுடைய பாட்டி ரெடி பண்ணி கொடுத்த மாதிரியே இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீட்பேக்லாம் வருது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் ஏஜ்டு பீப்புளெலாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேம்மா, அவனுடைய ப்ரோட்டீன் மிக்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டுட்டு என்னுடைய சுகருக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்கு. உன்னுடைய கஞ்சி மிக்ஸ்லாம் நாங்க சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சுத்தமாவும், ரொம்ப ஆரோக்கியமாவும் நீங்க செஞ்சு குடுக்குறீங்க. என்னுடைய பிள்ளைங்க பக்கத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு குறையே தெரியல. உங்க ப்ராடக்ட்ட வாங்கி நான் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு எனக்கு சொல்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நம்ம வந்து ஒரு தொழில் பண்றோம். அதுல அவங்களுக்கு திருப்திகரமா அப்படி ஒரு நிறைவா நம்ம வந்து அத பண்றோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நிச்சயமா மேம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல திருப்திகரமான முறையிலையும் பொருட்களை தயாரித்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அதுவும் குறிப்பாக விமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸ்டார்டிங்கில் ஃபேமிலி சப்போர்ட் அந்த அளவுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு இருக்குது, பட் நிறைய பேருக்கு இல்லாமலும் இருக்குது. உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ வரை எப்படி இருக்குது? ஃபேமிலி சப்போர்ட் வந்து எனக்கு எப்பொழுதுமே இருக்கும் மேடம். ஏன்னா நான் ஒவ்வொரு பிஸ்னஸா பண்ணி அப்படி வந்திருக்கேன். அதனால ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இவ்வளவு தூரம் நான் வர முடியாது. நிறையவே இருக்குது. என்னுடைய வீட்ல என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே நம்ம ஒரு கிளாஸ் போறதா இருந்தாலும், வெளியில போயிட்டு நம்ம பிசினஸ் ரீதியா யாரையும் பார்க்கணும், பேசணும் அப்படின்னாலும் அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க. அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. போயிட்டு வர சொல்லி என்னை அனுப்பி வைப்பாங்க. அப்புறம் என்னுடைய பையன், என்னுடைய மருமகா இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறாங்க மேடம் என்னுடைய பிஸ்னஸ்க்கு. என்னுடைய பசங்க நல்ல சப்போர்ட்டு, மருமகளும் நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க மேடம். என்னுடைய ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு இருக்கு. சூப்பர் மேம். இப்போ ஒரு குடும்ப ஒத்துழைப்போட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எல்லா பெண்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கணும். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியே ஏதாவது ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிறைய பேருக்குள்ளே நிச்சயமாக இருக்கும். பட் அதை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். எல்லாருமே வந்து லேடீஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காம, எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. நிச்சயமா தொழில் செய்ய முடியும். ரொம்ப ஒரு சின்ன முதலீட்டிலயுமே நம்ம வந்து தொழில் தொடங்கலாம். இதை விட இப்போ என்னைய விட ₹500 முதலீட்டுல தொழில் தொடங்கி பெரிய சக்சஸ்ஃபுல்லா வந்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதனால நிச்சயமா முடியும். நம்மளுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை நம்ம கையில எடுத்துட்டு நம்ம பண்ணாலே நிச்சயமா வெற்றி பெற முடியும் மேடம். சூப்பர் மேம். இப்போ சுயதொழில் தொடங்குறதுக்கான நிறைய தகவல்களையும் சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோங்கிறதுனால நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம வந்து மேடம் அந்த நம்ம நிறைய படிக்கல, நம்மகிட்ட பினான்ஸ் வசதி இல்லை, பண வசதி இல்லை அப்படின்னு நிறைய நமக்குள்ளேயே ஒரு திறமை இருக்கு. அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு பெண்கள் வந்து நிறைய வந்து அதை வெளியே கொண்டு வரணும். நிறைய துறையில சாதிக்கலாம். நிறைய தொழில் இருக்குது. நம்ம கையில எடுத்துக்கிட்டு எந்த தொழிலை பண்ணாலும் அதை நல்லபடியா சிறப்பா கொண்டு போனோம்னா வெற்றி நம்மளுக்கு வந்து நிச்சயம் நம்மளை தேடி வரும்.
நம்மளுக்குன்னு ஒரு நம்பிக்கைய வளர்த்துக்கணும் மேடம். உடம்பு ரீதியா எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கும். பிசினஸ், வீட்ல எல்லா பிரச்சனையும் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம பிசினஸ் ஒண்ண பண்றோம். நம்மளும் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கைய நம்ம கையில எடுத்துட்டு பண்ணோம்னா, நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா வரலாம் மேடம். கண்டிப்பா மேம். இப்போ நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். அதே நேரத்துல இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா ஒரு பெண் சுயதொழில் முனைவோராவும், அதே நேரத்துல வீட்ல ஒரு சிறந்த அம்மாவாவும், சிறந்த மனைவியா, சிறந்த மாமியாரா, இந்த மாதிரி நிறைய பதவிகள்ல ரொம்ப சூப்பரா சிறந்து விளங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் உங்களுடைய இந்த பயணத்துல நிறைய வெற்றிகளை பெற அதிரை எஃப்எம் சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிரை இப்பம் பெண்கள் நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப இனிய மாரி தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்தி பெண்கள் ப்ரோக்ராம் ஒண்ணு அதிரை எஃப்எம் நடத்துறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான அந்த சந்தோஷ தருணத்தை என்னையால சொல்ல முடியல வார்த்தையால. அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான தருணமா இருக்குது எனக்கு இது. நம்மளே என்னைய போல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களையும், தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களையும் என்கரேஜ் பண்ணி நல்ல ஒரு பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சியா நீங்க கொண்டு வந்து இத நீங்க பண்றதுல ரொம்ப ரொம்ப அதிரை எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இசக்கியம்மாள் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.